ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மாஸ் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருமே ஃபேமிலியோடு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க. 5 டேஸ் கழித்து நான் வீடியோ போடுறேன். நானும் ஃபேமிலி கூட இருந்ததுனால ஃபோனை வந்து கையில் எடுத்துக்க முடியல. அதனால தான் 5 நாள் வீடியோவும் போடலை. இதுக்கப்புறமேட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். ஸோ டோன்ட் வரி. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக காலேஜ் தான். நான் நைட் ரெக்கார்ட் பண்ணி காலையில் எடிட் பண்ணி ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோ வரும். மேபி இன்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அது பேஸ்ட் அப்பான் மை ஹெல்த் இஷ்யூ. ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்குதுங்க, என்னன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சமாவது மூடுவாங்க அப்படின்ட்டு. பார்த்தா கம்மன் இருக்க மாட்டுறாங்க. எதனா ஒரு நோயின் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வாய்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி போடுறேன். ஓகேடா, இப்போ அப்படியே ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேடா, இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவுடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. அப்படியே ஒரு ரூம்குள்ளே காட்டினா நம்ம டே, ஜிமின் 2 பேருமே அந்த ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு பரபரப்பாக அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்து, டி ஜிமின், அந்த ஃபோட்டோ கவுத்துறா, அதில் நல்லாவே இல்லை, அது தூக்கி எங்கேது வை. அதுக்கப்புறம் ஐயோ, பக்கத்து ரூம் கூட க்ளீன் பண்ணவே இல்லையே, அண்ணா ரூமெல்லாம் கேவலமாக கிடக்கும், அம்மா ரூமை நான் நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன். கீழே சோஃபாவில் வந்து துணி இருக்குது, அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மேலே போடு, எல்லாத்தையுமே மடிச்சு வச்சிடலாம். ஐயோ, எல்லாத்தையும் வச்சுட்டு இதை மறந்துட்டேனே, கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணவே இல்லை, இது வாட முதல்ல அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் 2 பேருமா சேர்ந்து அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பரபரப்பாக அந்த காரிடோரில் ஓடி போக பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம டேவோடைய சிப்ளிங், அதாவது அண்ணனான நம்ம ஆரம் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு தெரியாமல். இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜிமின்மா போயிட்டு ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு நம்ம ஆரமுடைய ஃபேஸை பார்க்க நம்ம ஆரம் இவங்க 2 பேரையுமே பார்க்குறாரு. 2 பேர் ஃபேஸும் அப்படியே வேர்த்துருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஆரம் தான் நம்ம டேவை பார்த்து, ஏய் என்ன மூஞ்செல்லாம் வேர்த்துருக்கு, எங்கே ஓடிட்டு திரியுறீங்க 2 பேரும்? அது வந்து ஆனால் ரூம் க்ளீன் பண்ணணும்ல. மணி என்ன? மணி 6 மணி ஆகுது, எதுக்கு திடீர்னு ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க? நீ தான் சொன்னி நேற்றுக்கு கெஸ்ட்டு யாரோ வராங்கன்ட்டு. அது கெஸ்ட் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் வீட்டுக்கு கெஸ்ட்டு தானே. அவன் வந்தால் நானே பெருசாக கண்டுக்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் என்னத்துக்கு இப்படி ஓடிட்டு திரியுறீங்க? அது வரவங்கள நல்லா கவனிக்கணும்ல. ஓ, அப்பாவோடைய கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டீங்க, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஐயோ அப்படிலாம் இல்லை. இப்போ பாரு, அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கீழே வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு மேலே வர மாட்டாங்களா? மேலே வந்து ஒரு வேளை உன்னுடைய ரூம் டோரை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே எல்லாமே அலங்கோலமாக இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க? சரி, அதை கூட விட்டு, நான் உன்னுடைய தம்பி, நான் என்றைக்காவது ரூம் டோரை ஓப்பன் பண்ணி போட்டுருவேன். அப்போ உள்ளே எல்லாமே அலங்கோலமாக இருந்தால் நல்லாவா இருக்கும்? சரி, அதை கூட விட்டு, அவங்க வந்தாங்கன்னா கெஸ்ட் ரூமில் தான் தங்க வைப்பேன். கெஸ்ட் ரூமும் ஒட்டடை பிடிச்சிருக்குது, அதில் போய்ட்டு அவங்கள தங்க வைக்க முடியுமா? உள்ளே போனதும் பாவம் அவங்களுக்கு தும்பல் வராது. ஓ, தும்பல் வர அளவுக்கு நீ யோசிச்சியாட்டு? எல்லாம் கேஷுவலாக எனக்கும் உள்ளே போனால் தும்பல் வரும். ஓ சரி, இப்போ எங்கே அங்கே தான் க்ளீன் பண்ண போறியா? ஆமாம், நானும் ஜிமின்மா சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம். சரி, நல்லா மாஸ்க்கு இழுத்து கட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணுங்கள், தும்பல் வந்துடும்ல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆரம் அப்படியே அமுச்சு விட்ற. இப்போ நம்ம ஜிமின்னும் நம்ம டேவுமா சேர்ந்து தேடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அழகாக அப்படியே அந்த கெஸ்ட் ரூமுக்கு வந்து ஓடுறாங்க. உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கெஸ்ட் ரூம் வந்து அந்தளவுக்கு மோசமாக இல்லை, பட் இருந்தாலும் க்ளீன் பண்ணுற அந்த ஒரு நிலமையில தான் இருக்குது. பெட்டெல்லாம் வந்து லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது, அவங்க மேலே போட்டு வச்சுருக்க துணியிலலாம் லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம டே ஜிமின் 2 பேருமா சேர்ந்து போயிட்டு அப்படியே ஒன்று அழகாக க்ளீன் பண்ணி தொடச்சி பறக்கி அங்கே உள்ள அந்த கண்ணாடி எல்லாத்தையும் சூப்பராக அப்படியே க்ளீன் பண்ணி நம்ம டே தான் முடிச்சுட்டு அழகாக கை கட்டி நின்று பார்க்குறாரு அந்த ரூமை. பார்க்குறப்போ அப்படியே ஜொலின்னு ஜொலிக்குது. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, ஷப்பாடா எப்படியோ வேலை முடிச்சாச்சு, வேறு எதுனா க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்காடா? என்னடா நீயா வந்து கேட்குற எதுனா அது க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்கான்னு? உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கே நான் காலில் விழுந்தேன்.
என்ன உனக்கு உன் கவலைனா எனக்கு என் கவலை, எனக்கு எந்த கவலையுமே இல்லையே. அப்படியாடா? வந்தால் தும்மல் வரும்லாம் ஒரு பர்சனை பற்றி யோசிச்சியே, உனக்கு கவலை இல்லை? ஏய், அது வேற, இது ஒன்றும் வேற கிடையாது, இதுவும் அதே தான். சரி என்னமோ. ஆமாம், நாளைக்கு வராங்கல்ல? கண்டிப்பாக வருவாங்கடா, அதனால தானே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறேன். இல்லைன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நான் மொடப்பாயலா? சம்டைம்ஸ் நீ மொடப்பையன்னா. என்னது? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, ஓகே, நாளைக்கு வந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே ஜிமின் 2 பேருமா வந்து அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு, நம்ம ஜிமின் வந்து நம்ம டே கூடயே இன்றைக்கி நைட் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியே குளிச்சுட்டு நம்ம டேவுடைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு அழகாக அப்படியே அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. நைட் ஆகுது, டின்னருக்கு வந்து எல்லாருமே கீழே போயிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ நம்ம ஆரம்பம் நம்ம டேவை பார்த்துட்டு, டேய் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டியா? எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேனே. என்ன க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து கேட்க, இப்போ உடனே நம்ம ஆரம்பம் அவங்களுடைய அம்மா கிட்ட, அவன் சின்ன பிள்ளைக்கு திடீர்னு என்னமோ மூளையில் முடி வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா சொல்கிற? நல்லா தானடா உன்னை பெத்த? ஐயோ அம்மா, திடீர்னு எழுந்துருச்சு, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டால் நாளைக்கு கெஸ்ட்டு வராங்களாம். கெஸ்ட்டா? எனக்கு தெரியாமல் யார் வரா? அம்மா, நான் தான் சொன்னேன்ல ஜங்குக்கும் இவங்கியும் வராங்கன்ட்டு. அவனுங்க எப்போவுமே வந்துட்டு போவானுங்களே, இவன் என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்கான்? அம்மா அப்படி கிடையாது, நான் எப்படி யோசித்தேன்னா, இப்போ பாருங்களேன், அவங்க வந்து வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ரூம் டோர் எதனாவது ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ள அலங்கோலமாக இருந்தால் பெத்த வளர்ப்பு எல்லாத்தையும் உன்னதமாக குறை சொல்கிறாங்க. அதனால தான் என் அம்மாவுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நானும் என் ஃப்ரெண்ட் ஜிமின்மா சேர்ந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். ஏன், நேற்றே உன்னுடைய ரூமை க்ளீன் பண்ணிட்டேம்மா. அடி செருப்பால், அதனால தான் என்னுடைய ஹேர் கிளிப் ஒன்றுத்தையுமே காணுமா? அம்மா, உங்களுடைய ஹேர் கிளிப் எல்லாமே ட்ராவில் வச்சுருந்தேன். ட்ராவில் வச்சேன், அடுத்தடுத்து நான் யூஸ் பண்ண தேவையில்ல. கீ எங்கடா போச்சு? லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ, நான் கீ அதே இடத்துல வச்சா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலேயே வச்சிட்றீங்கன்னு சொல்லிட்டு கீ என்னோடையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீ மேலே என்னுடைய ரூமில் இருக்குதுமா. அட பாவி, நேற்றுக்கு நைட்டு கிளிப்பு இல்லாமல் தலையை ஃப்ரீ ஹேர் போட்டதும் உங்கள் அப்பா என்னை பார்த்து திட்டுறாரு. எதுக்கு பேய் மாரி தலையை விரித்து போட்டு குச்சி தாத்தா மாதிரி உட்காந்துட்ருக்கேன், போயிட்டு தலையில் எதனா கிளிப்பை போட வேண்டியதானேன்ட்டு நான் என்னென்னு சொல்லி சமாளிப்பேன். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கிளிப் வாங்கி கொடுத்தாரு, எல்லாத்தையும் ட்ராயரில் வச்சு பூட்டி வச்சுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் போட்டு நம்ம டேவை திட்ட, நம்ம நம்ம ஜிமின்மா சேர்ந்து சிரிச்சிட்றாங்க. இப்போ உடனே அவங்க அம்மாவும் மறக்காமல் சாப்பாடை சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டேவும் சரின்னு மண்டே ஆடிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக மேலே போய்ட்டு ரூமில் நம்ம ஜிமினும் டேவுமா ஒன்றாவே சேர்ந்து படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் டக்குன்னு எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவருடைய தலையெல்லாம் அழகாக செட் பண்ணிவிட்டு ஃபேஸில் எதுவுமே போடலை, பட் இருந்தாலும் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லிப் பாம் மட்டும் போட்டுட்டு காலையில் அப்படியே தூங்கி ஏஞ்சா மாதிரியே ஆக்ட் பண்ணுறாரு நம்ம டே. கீழே இருந்து அப்படியே கவுச்சில் வந்து உட்காந்துட்ருக்க நம்ம வந்து அப்போ தான் மேலே ரூம்லேருந்து இறங்கி கீழே அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே வீட்டு வாசலுக்கு நடந்து போகிறாரு. அப்போ தான் நம்ம டேக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அடிச்சுட்டு வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு கீழே கவுச்சில் உட்காந்துட்ருக்க நம்ம ஜிமின் வந்து மேலேருந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டு காரிடோரில் வந்து நின்றுட்டு நம்ம டேவை தேடிட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் கீழே உட்காந்துக்கிட்டு, டேய் டேய் ஜிமின், டேய் அங்கே என்னடா பண்ணுற? அவங்க வந்துட்டாங்கடா, உள்ள போ மூஞ்சி கேவலமாக இருக்கும், உள்ள போடா, அப்புறம் இவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவோம், உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டு கீழே இருந்துக்கிட்டு நம்ம ஜிமினை உள்ளே போன்னு சொல்லிட்டு கையாட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஜிமினுக்கு அப்போ தான் மண்டைக்கு எப்படியே மணி அடிக்கிற மாதிரி எட்டுது. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜிமினும் அப்படியே சர்ன்னு உள்ளே ஓடுற நம்மகிட்டே வந்து கீழே நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு 2 பேர் உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கி 2 பேருமா அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. உள்ளே வந்த உடனே நம்ம நல்லா அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே ஒரு வார்ம் வெல்கம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். கிச்சன்லேருந்து நம்ம டேவோடைய அம்மா தான் அழகாக அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம ஜங்குக் நம்ம யூங்கியை பார்த்து அழகாக அப்படியே அவங்களும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. காலைல சாப்பிட்டிங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் சாப்பிடல அப்படின்னு சொல்ல,
சரி அப்போ எல்லாருமே சேர்ந்தே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மாவும் சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகலான்னு போக பார்த்தா நம்ம டே வந்து ஹாலில் அப்படியே அழகாக அப்படியே க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவோடைய அம்மா தான் நம்ம டேவை இப்படி நின்றுட்டுருக்கிறத பார்த்ததும், டே டே ஆ அம்மா, மணி 7 தாண்டா ஆகுது. ஆ ஆ ஆமாம்மா. என்னடா காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்க? ஏம்மா நான் எப்போவுமே இப்படி தானே இருப்பேன். இல்லையே, நீ ஏஞ்சிக்கிறதே 10 மணிக்கு, அதுவும் நல்லா தூங்கு மூஞ்சி ஜொல்லு வடிஞ்சு வந்துட்டுருப்ப. இப்போ என்னடா குளிச்சு கிளம்புன மாதிரி இருக்கு, எங்கடா போகிற வெளியே? அம்மா நான் எங்கே வெளியே போகிறேன், நான் சும்மா தான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு முழிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ மேலே ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஜிமின் தான் ரெடி ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர பார்த்தா எல்லோரும் கீழே இருந்து மேலே நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. அவர் அப்படியே கையை தூக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுது. இப்போ அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வர இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், ஜிமின் பொய் சொல்லாதீங்க, 2 பேரும் காலையில் எங்கேயோ கிளம்பிட்டீங்க, எங்கே போகிறீங்க? ஐயா ஆண்டி அப்படிலாம் இல்லையே, நாங்கள் எங்கே வெளியே போகிறோம், நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். வெளியே போகலையா? அப்புறம் இதுக்கூட காலையிலே குளிச்சு ரெடி ஆகிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, லைட்டாக புத்தி வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை ஆண்டி. அப்பாடா எப்பயாவது புத்தி வந்துருச்சு, நானும் முத்திருச்சுன்னு நினச்சேன். சரி சரி 2 பேரும் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவையும் ஜிம்மினையும் கூப்பிட்டு கிச்சனில் விட்டுற. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி அழகாக போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆர்எம், நம்ம ஜங்குக், நம்ம யுங்கி 3 பேருமா வந்து ஹாலில் இருக்க கவுச்சில் வந்து உட்காந்துட்ருக்காங்கடா. அந்த ஹாலுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் வந்து கிச்சன் உண்டு. இப்போ கிச்சனில் இவங்க 3 பேர், நம்ம டேவுடைய அம்மா, டே அப்புறம் ஜிமின் 3 பேருமா வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம டே என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் அந்த கிச்சன் கார்னர்லேயே நின்றுட்டுருக்காரு. அதாவது அங்கே நின்று பார்த்தா ஹால் வந்து தெரியும், அந்த மாதிரி ஒரு இதுலேயே வந்து நின்றுட்டுருக்க. ஹால்லேருந்து நம்ம ஜங்குக் அப்பப்போ பின்னாடி திரும்புகிறாரு. கிச்சன்லேருந்து நம்ம டே அப்பப்போ ஹால் பக்கமாக திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காரு. இவர் என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தான் நம்ம டே கிட்ட வந்துட்டு, டே சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது, என்னடா பண்ண சொல்கிறேன், என்னால் வீட்டை விட்டு வெளியவும் போக முடியாது, இங்கே இருந்தால் பார்க்க முடியும், என்னால் வெளியே போய் பார்க்க முடியும்னா இங்கே நான் சும்மா எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். எனக்கும் ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரான், அப்பையும் பார்க்காம யாருன்னே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண சொல்கிறானே. டேய் அது ஓகேடா, அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க, உன் அண்ணனும் அவங்க பக்கத்துலேயே இருக்காரு, சும்மா லூஸ் மாதிரி சொல்லு அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரும் வந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தா அவரும் அப்பப்போ அப்படியே கிச்சன் கார்னர் வந்துட்டு போகிறாரு. என்னென்னு பார்த்தா யூங்கி இப்போ பின்னாடி திரும்பி பார்க்க அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவர் சரன்னு உள்ளே ஓடிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலில் வந்து உட்கார அழகாக எல்லாருமே சாப்பாடை எடுத்து போட்டு வச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு எட்ஜில் வந்து நம்ம டேவுடைய அம்மா உட்காந்துருக்காங்க, அவருக்கு பக்கத்தில் நம்ம ஆர்எம், அவருக்கு பக்கத்தில் நம்ம ஜிமின், இப்போ அவருக்கு பக்கத்தில் நம்ம டே, நம்ம டேக்கு பக்கத்தில் ஜங்குக், ஜங்குக்கு பக்கத்தில் நம்ம யுங்கி. இதே மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டாக உட்காந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவும் லைட்டாக நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே கீழே இறக்கி நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவுடைய தைஸ் மேலே வைக்க, நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கோடைய கையை அப்படியே தட்டி விட்டுடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம டேவை பார்க்க, அதுக்கப்புறமேட்டு அவர் கையை வைக்கவே இல்லை, ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டா மாதிரி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ரூடாக தள்ளி விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் லைட்டாக அவருடைய ஷோல்டரை வச்சு நம்ம ஜங்குக்கை லைட்டாக அப்படியே கூப்பிடுற மாதிரி லைட்டாக சாய, நம்ம ஜங்குக்கும் வந்து அப்படியே சைட் ஐஸில் நம்ம டேவை பார்க்க, நம்ம டே அப்படியே டேபிளுக்கு கீழே கை கொடு அப்படின்ற மாதிரி கையை அப்படியே விரித்து காட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து கையெல்லாம் கொடுக்காம அப்படியே ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிச்சன் போக நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி எடுத்து வச்சுச்சோ கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டோம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் ஆக நம்ம ஜிமினுக்கும் புரிஞ்சுது, ஆஹா என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்படியே நம்ம டேவை பார்க்க நம்ம டேவும் போச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினை பார்க்குறாரு.
கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக், நம்ம யோங்கி, அப்புறம் நம்ம ஆரம் 3 பேருமா உட்காந்து ஹாலில் உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு பேசி சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம டேவும் ஜிம்மனும் மேலே மாடியில் நின்றுட்டு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜங்குக் வந்து கை வச்சான், நான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன், அவன் கோச்சிக்கிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் கிட்ட சொல்லிகிட்ருக்க. இப்போ நம்ம ஜிமின் தான், வேறு என்ன, நீ கை வச்சாதான் இதுக்கப்புறமேட்டு அவன் சாந்தமாவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஒரு ஐடியாவை போட்டு நம்ம டே கிட்ட கொடுத்து விட்டுறாரு. இப்படி நம்ம டேவும் நம்ம ஜிமினும் வந்து மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. இவங்க 3 பேரும் கீழே ஹாலில் வந்து பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 6 o'clock மாதிரி ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கியும் வந்து அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளான். ஸோ மேலே ரூமுக்கு போயிட்டு ரூம்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கி நம்ம ஆரம் 3 பேருமா மேலே மாடியில் ஏறி போயிட்டுருக்காங்க. நம்ம யூங்கியும் நம்ம ஆரமும் பேசிட்டு போயிட்டுருக்க. பின்னாடி நம்ம ஜங்குக் வந்து ஃபோன் பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படி வந்துட்டு இருந்தவர் சர்ன்னு காணாமல் போகிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை அவருடைய ரூம்குள்ளே அவருடைய காலரை பிடிச்சி சர்ன்னு இழுத்துட்டு டோரை வந்து லாக் பண்ணியிருப்போம். இழுத்ததோடு விடாமல் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை அந்த டோர்லேயே அப்படியே ஒரு மாதிரி பின் பண்ண மாதிரி நம்ம டே வந்து பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக்குடைய பாடி மேலே நம்ம டே வந்து ஒரு மாதிரி சாஞ்சி நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே அண்ணா வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே வழியை விடு, எதுக்கு நீ இப்போ மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சிட்ருக்கேன், அங்கே எல்லாருமே இருக்காங்க, மேலே அப்படி கை வச்சா பயமாக இருக்காதா, ஆனால் தான் தள்ளி விட்டேன், சும்மா சரி வழி விடு, வெளியே உன் அண்ணன் இருக்கான், அவன் கடந்துட்டு போகிறான், அவன் இருக்கிறப்ப நீ என் கூட க்ளோஸாக இருந்ததே இல்லையா, ஊரத்தான் சீன் போட்டுட்ருக்க, என்னாச்சு உனக்கு, ஒன்றும் அவளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், வழியை விட. கண்ட்ரோலா, ஒன்று யார் கண்ட்ரோலில் இருக்க சொன்னது, இன்றைக்கி நைட் இங்கே தானே ஸ்டே பண்ணுவேன், ஆமாம் கெஸ்ட் ரூமில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், தூங்க போகும்போது தலைகாணி கடையில் ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணேன், புரியுதா. ஓ அது என்னதுன்னு பேர் சொல்லாமே, அதெல்லாம் முடியாது, சொல்லட்டே முடியாதுன்னு சொல்கிறேன்ல, அப்படின்னு உனக்கு அவசரம், தூங்க போகும்போது போய் பாரு, நான் இன்றைக்கி 1 மணிக்கு தான் தூங்குவேன், அதை பார்த்தேன்னா இன்றைக்கி உனக்கு சிவராத்திரிடி. என்னது அப்படி என்னது இதில் என்னது சொல்லு, அப்படி பார்க்காத ஜங்கு, போய் பாரு, அவ்வளோதான். சரி தலை இப்போயே போய் பார்க்குறேன், அதெல்லாம் கூடாது, தூங்க போகும்போது தான் பார்க்கணும். அப்படி என்னடா வச்சு தொலைஞ்ச, அதெல்லாம் அப்படி தான், பாருன்னா பாரு. சரி சரி ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னது, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன், எதுக்கு கீழே கையை தட்டி விட்டல, அதான் நான் சொன்னேனே எல்லாருமே இருக்காங்க, மேலே எப்படி கை வச்சா யாராவது பார்த்துட்டாங்களா என்ன பண்ணுறதா, நீங்கள் வந்திருக்கதே எனக்காக தெரிஞ்சதுன்னா அண்ணன் கொண்டு போட்டுருவோம். அதுவும் கரெக்டு தான், ஆனால் உன்னை பார்த்து 2 months ஆக போகுது, ஆசை ஓடி வந்து மேலே கையை வச்சா தட்டி விட்றா, அது யாரும் இல்லாதப்போ பண்ணால் பரவாயில்ல, எல்லோரும் இருக்காங்க, லூஸ் மாதிரி கையை வைக்கிறா, அண்ணா ஆப்போசிட்டில் உட்காந்தா பரவாயில்ல, பக்கத்துலேயும் இருக்கான். சரி எனக்கு வந்த வாழ்வா அவ்வளோதான், மூஞ்சி அப்படி வைக்கிறாதா, அப்படி வைக்கக்கூடாதுன்னா ஒன்று கூட முடியாது, கூட முடியாது, அவ்வளோதான் அவ்வளோதான்ல, இப்போட பொறுக்கி பேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே அப்படியே துரத்தி விட்டுறா. இப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஆரமும் நம்ம யூங்கியும் வந்து ஜங்குக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரிடோரில் நின்று தேடிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய ரூம்லேருந்து வெளியே வந்து புதுக்குன்னு உள்ள அப்படியே இவங்க 2 பேரும் ஒரே டைம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஆரம் தான், ஏய் எங்கே இருந்துடா வந்த, இல்லை எங்கள் ரூம் ஓப்பனில் இருந்துச்சு, உள்ளே போனேன், டோர் லாக் ஆகிடுச்சு, எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஓ எந்த ரூமு, இதுதான், இது என் தம்பி ரூம்டா. ஓ சரி, நான் தெரியாமல் தாண்டா உள்ளே போயிட்டேன்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் அப்படி தான் விளையாட்டு பையன், எதனா அது ரூம் ஓப்பனில் வச்சுருப்பான். சரி வா, கெஸ்ட் ரூம் காட்டுறேன், தூங்குங்க, டைம் ஆகிடுச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அப்புறம் நம்ம யுங்கி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அப்படியே கெஸ்ட் ரூம் பக்கம் நடந்து போயிட்டே இருக்க டக்குன்னு நம்ம ஆரம் தான், ஏய் இரு, எப்போவுமே இந்த டைமில் தூங்க தானே சரிங்க, இன்றைக்கி எதுக்கு தூங்கணும், முடிச்சிருக்கலாம், மேலே மொட்டை மாடியில் நல்லா சில்லுன்னு காற்று வரும், மேலே போய்ட்டு உட்காந்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கையும் நம்ம யுங்கியும் வந்து கையோடு கூப்பிட்டு போய்ட்றாரு. நம்ம ஜங்குக்கு எப்படியாவது அந்த பில்லோக்கு கீழே எதுனா ஒன்று வச்சுருப்பான், அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணுறாரு, அப்படியே நம்ம ஆரம்புடைய கையை வந்து ஷோல்டர்லேருந்து எடுத்து விட்டுட்டு, டேய் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டு பெட்டில் பில்லோ 2 இருக்குது, அந்த 2 பில்லோவையும் தூக்கிட்டு பார்த்தா ஒரு பில்லோக்கு கீழே ஒரு சீட் இருக்குது. இப்போ அப்படியே அந்த சீட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்னமோ எழுதியிருக்குது. என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டே தான் வீட்டில் 11 மணிக்கு அப்புறம் யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக 11:05க்குலாம் மொட்டை மாடிக்கு வா, நானும் மொட்டை மாடிக்கு அந்த டைம் வந்துடுவேன், நைட் ஃபுல்லாக உட்காந்து ஜாலியாக பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் தயவு செஞ்சு உன் கூட இருக்க அந்த யூங்கியை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குட்டி லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்காரு. நம்ம ஜங்குக் அதை பார்த்ததும் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஆரம் வந்து இப்போது இவங்க 2 பேரையும் மேலே மாடிக்கு தானே கூப்பிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டார். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி பல்பு எரிஞ்சு ஃப்யூஸ் போன மாதிரி ஆகிடா. இப்போ அப்படியே அந்த ஷீட்டை வந்து அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து திரும்பியும் நம்ம ஆரம்ப பார்க்குறதுக்குன்னு வேண்டி போனால் ஆல்ரெடி 2 பேரும் மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் மேலே முடியும் மொட்டை மாடிக்கு போகிறாரு. போய் பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு மூலையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே அவங்க கூட போயிட்டு மிங்கிள் ஆகிடுறாரு. அவர் கையில் இருக்க வாட்சில் டைம் பார்த்துட்டே இருக்கார். டைம் ஒரு 10:45 மாதிரி ஆகிடுது. இன்னும் 1/4 மணி நேரத்தில் நம்ம தானாக மேலே வருவார். இவங்க 3 பேர் வேறு இங்கே நிற்கிறாங்க. இவங்க 2 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஆரம்பம் அங்கே தான் இருக்கார், அதுதான் பிரச்சனை. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. பொறுமையாக மொட்டை மாடி கேட் அப்படியே ஓப்பன் பண்ண நம்ம ஜங்குக் டபக்குன்னு பின்னாடி திரும்பிடுறாரு. நம்ம ஜங்குக் திரும்பினதும் நம்ம டே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுடுறாரு. அவர் ஒரு மாதிரி கோச்சிக்கிற மாதிரி ஆகிடுறாரு. பாவி பயலே, உன்னை நான் யூங்கியை கூட்டு வரதுன்னு சொன்னால் நீ 2 பேரையும் கூட்டு வந்து மேலே நின்றுட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு கீழே நடந்து போயிட நம்ம ஜங்குக்கு வந்து புரிஞ்சிருது, அச்சோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் போல் அப்படின்ற மாதிரி. அப்படியே புரிஞ்சுக்க இப்போ திரும்பியும் நம்ம ஜங்குக் தான் நம்ம ஆரம்பை பார்த்து, டேய் ஆரம், என்னடா, இல்லை லைட்டாக வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துட்டேன். ஏய் வரப்போ என்ன கண்டதையும் தின்ட்டு வந்துட்டியா நீ, இப்படி வந்ததுலேருந்து பாத்ரூம்ன்ற அவசரம், அவன் வழி அவனுக்கு தான் தெரியும், ஓகேவா, உட்காந்து கடலை போடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக அப்படியே வயிற்ற பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குற மாதிரி இறங்குறாரு. பட் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து சரசரன்னு கீழே இறங்கி நம்ம டே எங்கன்னு சொல்லிட்டு தேட பார்த்தா நம்ம டே வந்து கீழே காரிடோர் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம டேக்கு பின்னாடியே போயிட்டு மாலான்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட போயிட்டு, டே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, இச்சி போடா பொறுக்கி, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கையை தட்டி விட்டு நடந்து போக நம்ம ஜங்குக் அவ்வளோ தான் பொறுமை. இப்போ அப்படியே நம்ம டேவை அப்படியே கையில் அப்படியே ப்ரைடல் சைடில் தூக்கிட்டு அந்த கெஸ்ட் ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு போயிட்டு அப்படியே டோரை அப்படியே லாக் பண்ணி விட்டுற. இப்போ நம்ம டே தான் உள்ளே நின்றுக்கிட்டு, இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன், விடு நான் போகிறேன் ரூமுக்கு, நீ போயிட்டு மேலே உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போயிட்டு நல்லா கடலை போட்டுட்டுறேன். டேய் நான் அவனுங்களை கூப்பிட்டு வரலடா, உன் அண்ணன் தான், டெய்லியும் இந்த நேரம் தூங்க தானே செய்கிறோம், இன்றைக்கி நைட்டு மட்டும் முடிச்சிருந்து ஜாலியாக பேசலாம்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுவேன். அப்படியா, இப்போ நான் என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்தேன், பாத்ரூம்னு சொல்லிட்டு கீழே வந்தேன், இப்போ நான் திரும்ப போயிடுமே. ஆமாம், என்ன பண்ணுறது, இன்றைக்கி நைட்டாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஐயோ நானே காஞ்சி போய் தாண்டா வந்தேன், உன் கூட ஜாலியாக பேசலான்னு நினச்சேன், நீ பேசுகிறதுக்கு பிளான் போட்டிருக்க மாட்டேடா பொறுக்கி. உண்மையிலே பேசுகிறதுக்கு தானே பிளான் போட்டேன், எனக்கு தெரியும் நீ பேசுகிறது என்ன மாதிரி பேசுவேன்ட்டு. மூடு நீ சும்மா டேன்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். நான் என்னடா பண்ணேன், உன் அண்ணன் தானே மேலே கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்களே, அவனை கூப்பிடு தூங்க சொல்ல, அவனை நான் என்ன தர சொல்ல முடியும்,
நான் எதனா சொன்னேன்னா அவனுக்கு டவுட் வந்துடும்டா. சரி இப்போ என்ன தான் பண்ணுறது தெரியலையே. அவனுங்க தூங்குற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கும் நம்மகிட்டையும் வந்து பேசிக்கிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு என்னமோ படிக்கிட்டு இறங்கி வர மாதிரி ஒரு சவுண்டு வருது நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரூம்லேயே உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளே நுழைஞ்சிட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே தான், ஏய் என்ன பண்ணுற, வந்துக்கிட்டு இருக்கானுங்க, இப்போ இங்கே கூப்பிட்டு போனால் எப்படி நான் வெளியே போவேன் அப்படின்ட்டு நான் பாத்ரூம் தான் இருக்கேன்னு நினச்சிட்ருப்பாங்க. நோ வாரி. ஆனால் எவ்வளோ நேரம்னா கக்கூஸ்லேயும் உட்காந்துட்டு இருக்கிறது. அவனுக்கு தூங்குற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். ஏய் தூங்குற வரைக்குமா? அவன் தூங்க வேணாம் தானே பிளான் போட்டான்னு சொன்னான். பேசாதடா கொஞ்சம் நேரம், பேசாதனா எப்படி சக்கு பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் பலன்னு பேசிகிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அந்த பாத்ரூம் சோதோடு நம்ம டேவை அப்படியே பின் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம டே அப்படியே கப்பு சிப்புன்னு ஆகிடுறாரு. அமைதியாக அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு வெளியே இருந்து சவுண்டு, டேய் ஜங்கு சொல்கிறா, எவ்வளோ நேரம்டா, நான் வரேன்டா, ஏன் அவசரம் எனக்கு தாண்டா தெரியும், உன் வேலை என்னமோ அதை பாடுறா, வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்க. பட் நம்ம டேக்கு வந்து ஏறிடுச்சு. பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் அவ்வளோதான் கண்ட்ரோல் அப்படியே எட்ஜுக்கு வந்துட, நம்ம டேக்கும் ஒரு மாதிரி எட்ஜுக்கு வந்துடுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி மண்டைக்கு ஏறி நம்ம ஜங்குக்கு அவருடைய கையை அப்படியே அழகாக நம்ம டேவுடைய ஹிப்பில் வச்சு கிட்ட இழுக்க, நம்ம டேக்கு வந்து அவர் திரும்பியும் கான்ஷியஸ் ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக்கு லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு, தப்பு டேய் ஆரம்பித்து வச்சுட்டு தப்புன்றியடா, ஏன்டா இப்படி இருக்க சங்கு, நம்ம பாத்ரூமில் இருக்கோம் புரியுதா, 2 பேர் வெளியே இருக்கானுங்க, எப்படி வெளியே போகிறோன்னு தெரியல, இங்கே உனக்கு மொத்தம் கேட்குதாடா, நானா இப்போ இழுத்து வச்சு கொடுத்தேன், நீ தானே கொடுத்த, அதை விட்டு தள்ளு, இப்போ எப்படி வெளியே போகிறது, பாத்ரூம்லேயே இரு. என்னன்னு சொல்கிற, என்னடா எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை திரும்பியும் கூப்பிடுவான், நீ வெளியே போகணுன்னா வந்து பாத்ரூமில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும், திரும்பி எவ்வளோ ஒருத்தன் பாத்ரூம்க்கும் வந்தானா என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதா எனக்கே ஒன்றும் புரியலையே, இப்போ நான் என்னடா பண்ணுறது, ஒரு ஐடியா, என்னது, பேசாமல் பாத்ரூமில் தண்ணி வரலன்னு சொல்லிவிடு, அப்போ யாருமே பாத்ரூம்குள்ளே வர மாட்டாங்க, கீழே பாத்ரூமில் தண்ணி வருது அங்கே போய்க்கலாம்ல, டேய் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒர்க் ஆகும் சொல்லு, டே பாத்ரூமில் தண்ணி வரலடான்னு சொல்லிவிட்டு, ஆனால் இவங்க எப்படிலாம் பார்க்க மாட்டான்டா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இவங்க உள்ளே வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எடுத்து நீ பார்த்துக்கிறியா, ஏய் நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன், என் அண்ணனை தான் சமாளிக்க முடியாது, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ சரி, ஆனால் ஒன்று, தூங்கினதுக்கப்புறமேட்டு திரும்பி நீ தான் உள்ளே வந்து கூப்பிட்டு போகணும். சரி நான் வரேன், நீ சத்தம் போடக்கூடாது புரியுதா, எதையும் தள்ளி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு மாதிரி அப்படியே சவுத்தை ஓட்டின மாதிரி நின்றுட்டுருக்க நம்ம ஜங்கு இதை சொல்லிட்டு பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாரு. வெளியே போன வேகத்துக்கு நம்ம யூங்கி உள்ளே நுழைய நம்ம ஜங்குக்கு அப்போ தான் வாய் எடுக்கிறாரு, டேய் தண்ணி வரலடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம யூங்கி உள்ளே வந்துட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் திரும்ப பார்த்தா நம்ம டே உள்ள நின்றுட்டுருக்காரு. நம்ம டே டக்குன்னு நம்ம யூங்கியை பார்த்து ஷூன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்க சொல்ல இப்போ அப்படியே அவரும் கொஞ்சம் அப்படியே ஆக்வர்டாக இருந்தவர் நார்மல் ஆகிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்போ ஒன்று நம்ம யூங்கி தான் நம்ம டேவை பார்த்துட்டு, டேய் நீங்கள் என்னடா பண்ணுற, ஐயோ யூங்கி ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே எதுவும் போயிட்டு சொல்லிடாத, நான் இந்த ரூமுக்குள்ளே ஜங்குக்கா தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறதுக்கு தான் வந்தேன், ஆனால் அண்ணா இந்த சைடில் வர சவுண்டு கேட்டதும் தெரியாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே பூந்துட வெளியே போகாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு கொஞ்சம் போட்டு கொடுத்துடாதீங்க. இது நான் போட்டு கொடுக்கலாம் மாட்டேன், எனக்கு இப்போ உச்சா வருது, நீ உள்ளே நின்றுட்டுருக்க, நான் இப்போ எப்படி உச்சா போகிறது, கொஞ்சம் நேரம் அடக்கிக்கிட்டு கீழே போனீங்கன்னா கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்களேன், இப்போ நான் எப்படி வெளியே போகிறது ரெஸ்ட் ரூமில் இருந்து, தண்ணி வரலன்னு சொல்லிட்டு வெளியே லாக் பண்ணிவிடுங்க, நான் ஜங்கு கிட்டே சொல்லிட்டேன், தூங்கினதுக்கப்புறமேட்டு வந்து அவனை கூப்பிட்டுப்பான்.
சரி சேஃபாக இரு, எதையும் தள்ளி விட்டுறாத. ஆ ஓகே 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 நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் அப்படியே திரும்பியும் அடக்கிக்கிட்டு வெளியே போயிட்டு பாத்ரூமை வந்து லாக் பண்ணி விட்டுட்டு, டேய் தண்ணி வரலடா, நான் கீழே போய் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக நடந்து போகிறாரு. நம்ம ஜங்குக்கையும் கையோட கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே போகிற வழியில் நம்ம யூங்கி தான் நம்ம ஜங்குக்குடைய மண்டை மேலே அடிச்சு, டேய் டேவை எங்கடா பதுங்க வச்சுருக்க? ஏய் நான் என்னடா பண்ணேன்? அவன் வருவான்னு எனக்கு என்னடா தெரியும்? சரி இப்போ என்ன பண்ணுறது? நீ தாண்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நானா? இல்லைடா, நீ லைட்டாக ஆரம் அப்படிக்கா கூப்பிட்டு இழுத்துட்டு போயிட்டேன்னா நான் டேவை கூப்பிட்டு வெளியே வந்துடுவேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். தூங்குற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுடா. அவன் தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆகிட்டான்னா எங்கள் 2 பேரெல்லாம் கொஞ்ச நேரம் கூட பேச முடியாதுடா. ப்ளீஸ் மச்சான். டேய் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சேன்டா. ஓ ஜிம்மின்காகயா? அவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எங்கே? கீழே கார்டனில். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலடா. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஆரம்பி தூங்கினா மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அவன் தூங்க மாட்டான் போலடா. இப்போ என்னடா பண்ணுறது தெரியலையே. சரி ஒன்று பண்ணலாம். நம்ம 2 பேருக்குமே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படுத்துடலாம். அப்போ அவன் யார்கிட்டையும் பேச முடியாது, அவனும் படுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம 2 பேரும் தூங்க தேவையில்லை, அவன் தூங்கட்டும். நம்ம அடுத்து தெரிஞ்சு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து நல்லா ஒரு கிரிமினல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம இவங்க தான் கீழே போய்ட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு மேலே வந்த வேகத்துக்கு ஒரு மாதிரி கொட்டாயை விட்டுக்கிட்டு பெட்டில் போய் படுத்துட்டு, ஐயோ எனக்கு செம்ம தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் ஆமாம் எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பெட்டில் படுத்துகிற நம்ம ஆரம்பம் வந்து, என்னடா 2 பேரும் படுத்துட்டீங்க பேசலான்னு பார்த்தா, சரி படுங்க நானும் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் சேர்ந்து அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ 3 பேருமே ஒரே ரூமில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிற மாதிரி அப்படியே படுத்துருக்கேன். நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க இவங்க 2 பேரும். நம்ம வந்து அப்படியே லைட்டாக தூக்கத்துக்கு போயிட்டாரு. நம்ம ஜங்குக் தான் எழுந்துக்கிறதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியை எழுப்பலான்னு சொல்லிட்டு உசு உசுன்னு கூப்பிட நம்ம யூங்கி உண்மையிலேயே தூங்கிட்டார் போல். இப்போ அப்படியே லைட்டாக காலை தூக்கி நம்ம யூங்கியோடைய பட்டிலே ஓங்கி ஒரு மிது வைக்க நம்ம யூங்கி டப்புக்குன்னு ஏஞ்சி, என்னடா தூங்கிட்டான்டா, ஓ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம யூங்கி தான் பொறுமையாக எழுந்திருச்சு ரூமை விட்டு வெளியே போக நம்ம ஜங்குக் பொறுமையாக எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே வராரு. பார்த்தா நம்மகிட்டே அங்கே உள்ள பாத் டப்லேயே உட்காந்துட்டு தலையை அப்படியே அங்கே உள்ள அந்த செவத்தில் சாய்ச்சா மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக் தான் கிட்டே போயிட்டு, டேய் டேய் ஆ எழுந்திரி வா வெளியே போகலாம், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிக்கிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த ரூமை விட்டு சேஃபாக வெளியே வந்துடுறாங்க. இப்போ 2 பேருமா சேர்ந்து மாடிக்கு போன அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை இழுத்து பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க நம்ம டே அப்படியே அந்த ஹக்கில் அப்படியே மெல்ட் ஆகிடுறாரு. அவரும் அப்படியே இருக்காமல் நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணிக்க இப்போ உடனே நம்ம டே தான், ஐயோ உன்னை லவ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கேடா. லவ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஓ அண்ணனுடைய ஃப்ரெண்டுன்றனால தான் இவ்வளோ கஷ்டமும். பேசாமல் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறியா? நான் அப்படி கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை என்னை பார்க்கக்கூட விட மாட்டான். ஆமாம் அதுவும் கரெக்டு தான். இப்போ எப்படி இப்படியே கட்டி பிடிச்சிட்டே நிற்கிற மாதிரியா? அப்படி தான் தோணுது. ஆனால் எப்போ தான் இதெல்லாம் உண்மையாகுமோ? லூசா கோமாளியாக இருக்க நீ இப்போயும் ஹக் பண்ணிட்டு தானே இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கீழே போயிடுவேன், நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேன், திரும்பியும் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரி அட்லீஸ்ட் நீ காலேஜுக்கு தனியாவது போயிட்டு வருவேன்னு பார்த்தா உன் அண்ணன் வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுறான் என்னமோ நீ ஸ்கூல் பையன் மாதிரி. ஐயோ நானும் கேட்டு பார்த்துட்டேன், பஸ்ஸில் போகிறதுக்கு விட மாட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது சொல்ல. கொஞ்ச நாள் தான் பார்த்துக்கலாம். ஜங்குக்கா I love you. I love you too, Dave. சரி ஜிமின் கீழே கார்டனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இவங்கி போயிட்டாரா?
அவன் போயிட்டான். சரி. சங்கு. நிலா அழகாக இருக்கு. உன்ன மாதிரியே விளையாடிட்டு இருக்காதா? நான் எங்கடா விளையாடுறேன்? உன்னை சொன்னதே இதை வச்சு தானடா கரெக்ட் பண்ணேன். ஆமாம், பொறுக்கி பையன் வீட்டுக்கு வந்து என் அண்ணன் ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ண சொன்னால் சைடு கேப்பில் எனக்கு ரூட் விட்டு என்ன கரெக்ட் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் நீ என் பின்னாடி சுத்தாமல் இருந்திருக்கணும். க்ரஷின்னு பின்னாடி சுற்றினா அழகாக இருக்குன்னு பார்க்க தான் செய்வான். சரி, உன்ட்ட வந்து பேசலான்னு பார்த்தா உன் அண்ணன் உன் தம்பின்ட்டு ஒரு மாதிரி சேஃபாக பார்த்துக்கிட்டான். சரி, அவன் ஹோப்பையும் அவனுக்கு முன்னாடியே உடைக்க முடியாது. அதனால தான் வீட்டுக்கு வர மாதிரி வந்து உன்னை கரெக்ட் பண்ணேன். போடா பொறுக்கி தான், உனக்கு மட்டும்தான் பொறுக்கி, கவலைப்படாத. அப்போ ஊருக்கெலாம் பூட்டியா நீ? அப்படி மட்டும் இருந்தால் எதை வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படிலாம் இருக்க மாட்டேன். ரொம்ப குளிருத, கொஞ்சம் சூடு ஏற்றிக்கவா? சூடு ஏற்றுறது சார், எப்படி சூடு ஏற்றுவீங்க? அதுவா, இந்த 2 கன்னத்தையும் அழகாக இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து இப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம சங்குக்கு வந்து திரும்பியும் நம்ம டேவை கிஸ் பண்ணோம். 2 பேரும் அப்படியே மொட்டை மாடியில் அழகாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த சில்லுன்னு காற்றுக்கு நம்ம டேவும் சங்குக்குடைய பாடியும் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அழகாக அப்படியே கிஸ் பண்ணி நின்றுட்டுருக்கா. அப்படியே டக்குன்னு ஒரு குரல் அப்படின்னு ஒரு குரல் என்னன்னு பார்த்தா நம்ம ஆரம் மொட்டை மாடி வாசலில் நின்றுட்டுருக்காரு. இவங்க 2 பேர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிளாங்காக நிற்கிறாங்க. நம்ம டே வர பயந்துக்கிட்டு நம்ம சங்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஆரம் தான் பொறுமையாக 2 ஸ்டெப் முன்னாடி வந்து நின்றுட்டு எப்போத்துலேருந்து நடக்குதுங்களா அது வந்து ஆரம் சொல்லு சங்கு. ஸ்கூலில் இருந்தா டேய், நீ காலேஜே முடிச்சிட்டடா. அவன் காலேஜ் போயிட்டுருக்கான். எனக்கு ஸ்கூலில் இருந்துன்னா புரியல. ஹையர் செகண்ட்ரியில் இருந்து? ஓ, அவ்வளோ நாள் மறைச்சிட்டிங்களா? மறைக்கணும்னு எதுவும் இல்லை. தெரிஞ்சா நீ என்ன டேவை திட்டுவியோன்ற பயத்தில் தான் நான் சொல்லலை. இல்லைன்னா சொல்லியிருப்பியா? கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்டா. சரி, இவங்க எங்க? இவங்க கீழே சிம்மினை பார்க்க போயிருக்கான். ஓ, அவர் அங்கே, நீ இங்கே. ஆரம், தப்பாக புரிஞ்சுக்காத. இது ஒன்றும் அஃபெக்ஷன்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேர் சீரியஸாக லவ் பண்ணுறோம். அதை எப்போ வெளியே வரணுமோ அப்போ சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தோம். ஆனால் நீ இப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாத. டே, இந்த விஷயத்த நாளைக்கு நான் அம்மாட்ட சொல்வேன். ஆனால் வேணாம், அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. லவ் பண்ணுறப்ப தெரியலையா? ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஜின் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். இந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவனால் வர முடியாமல் போயிடும். வீட்டில் பிரச்சனை ஆகிடும். ஜின்னா? ஓ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமாக ஒரு பாட்னு கீழே போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம டிவி பார்த்து ஏய், எப்படி உன் அண்ணனை அமைதியாக அனுப்புன? நீயும் நான் லவ் பண்ணுற மாதிரி என்னுடைய கிளாஸ் பையன் ஜின் இருக்கான். அவன் நாளைக்கு குரூப் ஸ்டடிக்காக வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். அவனை அண்ணனுக்கு பிடிக்கும். ஓ, சொல்லவே இல்லை அவன். அதான் அவன் வரேன்னு சொன்னதும் அமைதியாகிட்டான். பேசிட்டானா? இல்லை. ஓ, இன்னும் செட்டே ஆகலையா? செட் பண்ணி வச்சுருவோமா? அதெல்லாம் ஒரு வெங்காயமும் நீ பிடுங்க தேவையில்ல. அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான். நீ கம்மன்று.
சரி, அவனே இப்போ தான் சிடுமூஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸை கொண்டு வந்துட்டுருக்கான். நீ போயிட்டு எதையாவது ஊற்றுறேன்னு சொல்லிட்டு எரியிற நேரத்தில் எண்ணெயை ஊற்றி விட்டுறதா. சரி சரி சரி, நான் எதுவுமே பண்ணல. இப்போ வா, கீழே ரூமுக்கு போகலாம். என்னது அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? இதுக்கு மேலே மேலே இருந்தால் அண்ணன் திரும்பி வந்துடுவான். வரமாட்டான். எப்படி சொல்கிற? அதான் ஒரு வீக்னஸ் நம்ம கையில் இருக்கே. ஆனால் அதை அப்படி அட்வான்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தெரியும், இருந்தாலும் என்றைக்கு ஒரு நாள் தானே. ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதில் தப்பு பண்ணுறது கரெக்டாக தப்பா சொல்லு? கரெக்டு தான். ஆனால் அதுக்காக அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. அவன் எங்கடா ஹர்ட் பண்ண போகிறான்? நான் தாண்டா ஹர்ட் ஆவேன் இப்போ கீழே போனான். சரி, ஃபைனல் கிஸ் அதோட விட்டுறணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஷங்குக் தான் நம்ம டீம் அப்படியே லைட்டாக கிட்ட இழுக்க, அப்படியே கிட்ட இழுத்தவர் சும்மா இல்லாமல் அவர் அந்த செவுத்தோடு அப்படியே பின் பண்ணி வச்சுட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஸ்னு சொன்னது அந்த நைட் ஃபுல்லாக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி அந்த நைட் ஸ்கையை பார்த்து ரசித்து அதே தரையில் கீழே படுத்து அழகாக அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்துக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அவங்களோட அந்த நைட்டை அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு தேவையில்லாத விஷயமும் இல்லாமல். இப்போ அப்படியே கீழே நம்ம யூங்கியை காட்டினா அவரும் நம்ம ஜிமின் கூட கீழே இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு அழகாக சாஃப்டாக பேசி க்யூட்டாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே ஒரு காதலர்கள் கீழே ஒரு காதலர்கள்னு அழகாக ஒரு காதல் மலருது. ஓகே, நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். ஃபீல் குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஹாட் அண்ட் சம்மந்தமாக எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. பை பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.